இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருஷத்துடைய துவக்கத்தில் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் நாம் சிந்திப்பதற்கு தேவன் வாய்ப்பை தந்ததை நினைத்து கர்த்தரை துதிக்கிறேன். நிச்சயமாக இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களை தைரியப்படுத்தும், தேற்றும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. இன்றைக்கி நாம் ஒரு வார்த்தையை வாசிக்க கேட்போம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை தந்து நிறைவேற்றுகிறவர். எல்லாருமே சர்ச்சில் உங்களுக்கு சபை பொது வாக்குத்தத்தத்தை வாங்கியிருப்பீங்க. தனித்தனியாக கார்டு நம்ம என்ன செய்வோம், அதை எடுத்துருப்போம், இல்லை ஊழியக்காரர் தந்திருப்பார். இதெல்லாம் சாதாரணப்பட்டவை இல்லை. இந்த வானம் பூமி ஒளிந்து போனாலும் தேவ வார்த்தை ஒளிந்து போனாலும் இந்த வாக்கு தத்தத்தை தந்த நம்ம ஆண்டவர் கர்த்தர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைவேற்ற வல்லவராக இருக்கும். வாக்கு தத்தங்கள் ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு, குழந்தையை தருவோன்னா அதை என்ன செய்தாப்புல, அதை நம்பினான். அப்போ வாக்கு தத்தங்கள் எல்லாம் நாம் நம்பணும். உங்களுக்கு என்ன வாக்கு தத்தம் வந்திருக்கு, நீங்கள் அந்த காடை லேசாக ஒரு ஆட்டை எடுத்து பாருங்கள், அதில் நினைவு கூர்ந்து பாருங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் தேவன் நிச்சயம் நிறைவேற்றுவார். அந்த நம்பிக்கையோடு இந்த புது வருஷத்துக்குள்ள தொடர்ந்து ட்ராவல் பண்ணணும். நம்ம அநேக நேரம் என்ன செய்கிறது அப்படின்னா, அந்த வாக்கு தத்தத்தை ஒன்று சந்தேகப்பட்டுறோம், இல்லைன்னா அதை என்ன செய்கிறோம், மறந்துடுறோம். அதை மறக்கிறத மறக்கணும், நினைவாக இருக்க வேண்டும். ஆபிரகாம் பாருங்கள், ஆண்டவர் சொன்ன பிறகு 25 வருஷம் நம்பியிருக்கான். கரெக்டாக ஆண்டவர் நினைச்சது. ஒருவேளை தாமதமாகலை நம்ம, ஏன்னா நமக்கு எப்போ எதை செய்யணும் கர்த்தருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. நாம் நம்முடைய எண்ணங்கள் சில நேரங்கள் என்ன செய்யணும், தப்பாக தான் போகும். நம்முடைய நினைவுகள் கர்த்தருடைய நினைவு. ஆனால் அவர் வாக்கு தத்தம்னு ஒன்று பைபிளில் தந்துட்டார். அதை கண்டிப்பாக என்ன செய்வார், நிறைவேற்றுவார். மாறவே மாறாது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி தான். ஏன்னா அவர் உண்மை உள்ளவர், அவர் சர்வ வல்லவர். நம்ம வாழ்க்கையில் அதை எப்போது என்ன செய்யணும், நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். நிறைவேற்றுவார். அப்புறம் 25 வருஷம் நினைச்சுதான் அதை நம்பினான், அதை விசுவாசித்தான். 100வது வயதில் அற்புதமான ஒரு பிள்ளை என்ன செய்தார், கொடுத்தார். முற்பிதாக்களோட 2வது இடத்துக்கு இவர் தான் முதல். அதனால் நம்பணும், கர்த்தர் தருவார் அப்படின்னு. யோசுவா காலேபு நம்பினார்கள், கானான் தேசத்தை சுதந்திரித்தார்கள். இதுதான் அவங்களுக்கு. சாத்ராக்கு மேசாக்கு அவர்கள் ஆண்டவரை நம்பினாங்க, அவர் விடுவிப்பார், விடுவிச்சார். அதுக்கு தான் இயேசு அற்புதம் சொல்லி விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகிறது. அதனால் நீங்கள் உங்களுக்கு தந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று நீங்கள் நம்புங்க, அவிசுவாசப்படாதீங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். மகிழ்ச்சியோடு இருக்கும்.